தேவன் பேசுகிறவர். சில நேரங்கள் நாங்க சொல்றோம், பிதா என்னோட பேசுவாரா அப்படின்னு. நான் பாவம் செய்யறேனே, நான் பாவியா உணர்றேன், எனக்கு குற்ற மனசாட்சியா இருக்கு, நான் பாவியானால் அவர் என் கூட பேச மாட்டார். யாருங்க உங்களுக்கு சொன்ன அவர் பேச மாட்டார்? முதலாவது, அவர் அன்பாக படைக்கப்பட்ட அவர் சாயலின் ரூபத்தின்படி சிருஷ்டித்து அவர் பார்வை ஆதாம் முதல் மனிதன் மேல இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் வந்து அவர் பேசுவார். அவன் கூட குளிர்ச்சியான ஒவ்வொரு நேரத்திலையும் அவர் வந்து பேசுவாரு. ஒவ்வொரு நாளும் இவன் திடீர்னு பாவம் செஞ்ச உணர்வுக்குள்ள போயிட்டான். கீழ்ப்படியாம அந்த பழத்தை சாப்பிட்ட உணர்வுக்குள்ள ஒளிஞ்சிட்டான். இவன் சாப்பிட்டோன்னா கடவுள் ஒளியல்ல, இவன் தான் ஒளிஞ்சான். அப்பவும் அவர் வாரார் அவன்கிட்ட பேசுறதுக்கு. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? உமக்கு பயந்து நீ புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்து நாங்கள் நிர்வாணியா இருக்கிறபடியினால் நாங்கள் மறைஞ்சிருக்கோம். அவன் அப்படி சொன்னோன்னா அவனை விட்டு போகல. சொல்றாரு, யார் உனக்கு சொன்னது? அப்போதும் பேசுறாரு. ஒரு நாள் இந்த உணர்வுக்குள்ள வராதிங்க. தேவன் என்னோட பேச மாட்டேங்கிறாரு, அவர் சத்தம் கேட்க மாட்டேது, அவர் என் மேல கோபமா இருக்காரு, அவர் என்ன பழி வாங்குவாரு, என்னை மறந்துட்டாரு, நான் இப்ப அவர் ஞாபகத்துல இல்லை. அடுத்தது என்ன நடக்குது? சொந்த அண்ணன் காயின் தம்பியாகிய ஆபேல் என்ன பண்ணிட்டான்? கொண்டுட்டான். அவன் ஒரு கொலைக்காரன், இஸ் a murderer. அப்போதும் அவர் தான் வந்து பேசுறாரு காயின் கிட்ட. இப்ப சொல்லுங்க, ஆதாம் பண்ணது பாவம்னு, காயின் பண்ணது பாவம்னா அப்புறம் இவர் வந்து பேசணும்? உங்கள் பாவங்கள், உங்க மனதில் இருக்கிற எண்ணங்கள், அவர் உங்க கூட பேசல, நீங்க அவருக்கு தூரமா அவர் போயிட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. அவர் எப்போதுமே உங்க கூட, உங்களுக்குள்ள, உங்களை சுற்றிலுமா தான் இருக்காரு. எப்பேற்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் திரும்பவும் உன்னை அவர் பேசி உன் இடத்துல அவர் நிலை நிறுத்துவார். இப்படியே மனுஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நோவா கிட்ட வந்து அவர் தான் பேசுறாரு. தாவீது தான் செஞ்ச காரியத்துல ஒரு விதமான உணர்வுல இருக்கும்போது கூட நாத்தான் வேல் அனுப்பி அவர் தான் பேசுறாரு, தாவீதோடு பேசுறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை தள்ளி வைக்கும் போது அவர் தான் பேசுறாரு. சாமுவேல் கிட்ட அவர் தான் வந்து பேசினாரு. இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது மனுஷனாகிய இயேசுட்ட அவர் தான் என் நேசகுமாரனே, உன்னில் நான் பிரியமா இருக்கிறேன்னு பேசினாரு. அவர் அப்பாங்க. இயேசு சொல்றாரு, ஒரு சத்தம் கேக்குதா? ஆமா, இடி முழங்குற மாதிரியும் தேவதூதன் சத்தம் கேக்குதா? சொல்றாரு, இல்ல இல்ல, இந்த சத்தம் உங்கள் நிமித்தமான சத்தம். ப்ரே பண்றதுக்கு நீங்க ஏதோ ஒரு ஜெபம் பண்ணி அவரை பிடிக்கணும் என்பது இல்லை. பேசிக்கிட்டு இருக்கிறவருக்கு நீங்க மறுமொழி கொடுத்தாலே போதும். அப்பா கிட்ட நீங்க என்ன பாவம், துரோகம், அநியாயம் பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சாலும், யாரும் உங்க கூட பேசாம நிப்பாட்டினாலும் அவர் உங்களோட பேசுறத நிப்பாட்ட மாட்டார். ஏன்னா நீங்க அவருடைய பிள்ளைகள், அவர் உங்க அப்பா. புரிந்து அந்த அவர் பேசுகிறத புரிந்து கொள்றதுக்கு தான் உங்களுக்குள்ள உணர்வுகள், கோபம், எரிச்சல், ஆச்சரியம், சந்தோஷம், துக்கம், இப்படியான ஒவ்வொரு ஃபீலிங்ஸ்லையும் உங்களுக்கு தெரியணும். அது அவர் உங்ககிட்ட பேச உங்களை அழைக்கிற அழைப்புதல், அப்படின்னு இன்விடேஷன்.
ஏன்னா நமக்கு அந்த டைம்ல மனதுல கொய்யா மொய்யான்னு போராட்டங்கள் ஓடிக்கிட்டு அப்படியே இருக்கும்போது யார் பேசினாலும் கேட்காது. ஆனா நம்ம ஃபீலிங்கை நாம உணர முடியும் தானே, அது ஒரு மொழி. அந்த மொழி என்னன்னா, அப்பா உன்னை பேச கூப்பிடுறாரு. அங்க அந்த பக்கம் இருந்து அவர் பேசுறனாலதான் நீங்க அப்படியே உணர்றீங்க. கிட்டத்துல ஒருத்தவங்க வேற மாதிரி ஒரு ஊழியக்காரர் தப்பா இடம் போட்டாரு கணக்குல. சொல்றாரு, எனக்கு இது கஷ்டமா இருக்கு. கிட்ட சொல்றாரு, என்கிட்ட சொல்றாரு. நான் சொன்னேன், அவர்கிட்ட நீங்க போய் பேசி உங்க நீதியை நிலைநாட்டுறதுதான் இங்க முக்கியம் என்பதை காட்டிலும், அந்த உணர்வு எதுக்கான உணர்வுனா, உங்க அப்பா கூப்பிடுறாருடா, நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ற, நான் உன்கிட்ட பேச விரும்புறேன். அது நீ என்கிட்ட பேச வேண்டியது. கிட்ட சொன்ன நான் சொன்ன கோட்டை தாண்டாம அதை கேட்டு அவர் பிதாட்ட பேசினாரு பாருங்க. இப்ப அவருடைய இருதயம் ரொம்ப சுதந்திரமா இருக்கு, இலைப்பாறுதல்ல இருக்காரு. அவருடைய நீதியை பட்டப்பகலை போல விளங்க செய்யறது பிதாவின் தகப்பனுடைய காரியமா மாறிடும். ஒரு முறை ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு. ஒரு பாடல் ஆராதனையில் அவர் தேற்றப்படுறாரு. அதுல அவருக்கு முன்னாடி ஒரு சத்தம் வருது, நீ அந்த மலையினிடத்துக்கு வா, அந்த மலையினிடத்துக்கு போ அப்படின்னு. உடைந்த மனசுனால, குழப்பத்தினால அவருக்குள்ள ப்ரே பண்ணவே முடியல. ஆனா அந்த சத்தம் இவருக்கு கேக்குது. அவர் பேசுறாரு பாருங்களேன் கிட்ட, என் மகனே நீ மலைக்கு வா அப்படின்னு. அந்த சத்தம் நிமிர்ந்து நிக்க பண்ணிச்சு. அவர் அந்த மலைக்கு வந்தார். அதான் கிட்டத்துல ஒரு சிஸ்டர் இந்தியால இருந்து எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க, எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த மலைக்கு வந்து நில்லு, அந்த மலைக்கு வா அப்படின்னு, எனக்கு அது புரியவே மாட்டேங்குது அப்படின்னு. அப்ப இன்னைக்கு நான் அவருக்கு பாஸ்டருக்கு நான் வந்து என்ன பண்ணேன், அதை கட் பண்ணி போட்டேன். இவருக்கு சரியான ஆச்சரியம், அவர் அதில் போட்டிருக்காரு, அவங்க சொல்லும்போது இப்ப எனக்கே சொல்ற போல ஞாபகங்கள், தகப்பனின் குரல் அப்படின்னு. அவங்க சொல்றது எல்லார்கிட்டையும் இந்த சத்தம் இப்ப இந்த சீசன்ல போயிட்டு இருக்கு. சொன்னாரு, எனக்கு அந்த மலை என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா என் ஆவிக்குரிய தகப்பனாகி உங்ககிட்ட வரணும் அப்படின்னு. அவர் லைஃப்ல இருக்க ஃபாதர், அந்த சிஸ்டர்கிட்ட அந்த சத்தம் தான் வருது, மலைக்கு என்ன வேணும் போங்க. உங்க யாருக்காச்சும் இந்த குரல் கேக்குதா, மலைக்கு வா, மலைக்கு போ, மலைட்ட போ. அந்த மலை கிறிஸ்து. ஆனா கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற உங்கள் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் அந்த மலையின் மாடல். மலை என்றாலே ஃபாதர்ஸ் தான். அதனால தான் யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது ஏன்ஷியன்ஸ் மவுண்டன் சொல்றது யார தெரியுமா, ஃபாதர்ஸ் தான் சொல்லுவார். உன் முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக், அவங்க மலைகள். They are mountains. நீங்க எங்க சுத்தி பல்ட்டி அடிச்சு தலைகீழா நின்றாலும் உங்களை அந்த மலைக்கு தான் கொண்டு வந்து மறுரூபமாக்குவார். மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலாய் உருமாற்றும் என்னையே. அந்த தகப்பன்மார்கிட்ட வந்தாலே நீங்க கிறிஸ்துவாகிய கண்மலைட்ட நீங்க வந்ததுதான். சரி, ஜெபத்தை பத்தி லைட்டா டச் பண்ணிட்டு போறேன். இந்த காலத்துல என்னுடைய ஸ்பிரிட் ப்ரே பண்ணணும் ப்ரே பண்ணணும் ப்ரே பண்ணணும் ப்ரே பண்ணிட்டு தான் இருந்தேன், பைபிள் வாசிச்சுட்டு தான் இருந்தேன். திடீர்னு ஏதோ ஒன்று, ஒரு பசி, ஒரு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அவரோட பேசிட்டே இருக்கணும் போல.
எனக்கு அது வார்த்தையினால விவரிக்க முடியாது. ஆனா எனக்குள்ள வைக்கப்பட்ட அந்த உணர்வு, அந்த ஆவிக்குரிய விஷயம், இன்றைக்கு நான் இந்த ஜூம் மீட்டிங்ல நான் பிதாட்ட சொன்னது அதுதான். இதுல பங்கெடுக்கிற அத்தனை பேரும் அத உணரணும். நான் அதை அவங்க மேல வைக்க விரும்புறேன். அதுக்கு நான் அக்சஸ் கொடுக்கிறேன். இதுல பங்கெடுக்கிற அத்தனை பேரும் அந்த ஜெப வாழ்க்கைக்குள்ள நுழையட்டும். ஜெப வாழ்க்கைக்குள்ள நுழையட்டும். தம்பி, தங்கச்சி, தேவ மனிதர்களே, உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். எல்லாத்தையும் ஆரம்பிச்ச பிறகு அவர்கிட்ட கடைசியா போய் பேசாதீங்க. அவர்கிட்ட பேசிட்டு எல்லாத்தையும் ஆரம்பிங்க. அவர் நமக்கான லாஸ்ட் ஆப்ஷன் இல்லை. அவர் இல்லாம நம்மளால வாழ முடியாது, எதுவும் செய்ய முடியாது. என்னப்பட்ட விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட பேசுற ஜெப வாழ்க்கைக்குள்ள வந்துருங்க. அந்த ஜெபத்துக்குள்ள இருக்க பசி, ஒரு காலை மாலை இரவுன்னு ஒரு பசி தாகம், தண்ணி தாகம் எடுக்கும்போது நம்ம சரீரத்துல தெரியுது, எனக்கு தாகம் அடிக்குது, தண்ணி குடிக்கணும் அப்படின்னு. பசி வரும்போது சொல்றோம், பசிக்குது, எனக்கு ஏதாவது தாங்க, எனக்கு பசிக்குது உணர்றேன். அதே மாதிரி உங்க உள்ளான மனுஷனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பசியை உணர்கிற தன்மைய நான் பேசுறேன். உள்ளான மனுஷனுக்குள்ள தாகம் உண்டாகட்டும். அவரோடு பேசுகிற ஒரு பசி. நீங்க இல்லாம என்னால ஒன்னும் பண்ண முடியாதுப்பா. அவரோடு இருக்கிற தாகம், ஜீவ அப்பத்தை புசிக்கிற அனுபவத்துல திருப்தி அடைகிறதும், ஜீவ தண்ணீரை குடிக்கிறதுல தாகம் தீர்க்கிற அந்த அனுபவத்துக்குள்ள உங்களை நடத்தணும். இந்த காலகட்டத்தில் இந்த 2 மாசமும், நவம்பர் அண்ட் டிசம்பர், என்ன பண்ணணும்? ப்ரே. என்ன பண்ணணும்? 2வது ப்ரே. என்ன பண்ணணும்? 3வது ப்ரே. சரி, 4வது என்னதான் பண்ணணும்? ப்ரே. ப்ரே ப்ரே ப்ரே. செபித்துக்கிட்டே இருங்க, அப்பாவோட பேசிட்டே இருங்க. அந்நிய பாஷையில பேச தோணுதா? பேசுங்க. அந்நிய பாஷை பேச 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 நீங்க இளைப்பாறுதலை அடைவீங்க. தேவனோடு ரகசியங்களை பேசுவீங்க. நீங்க பக்தி விருத்தி அடைவீங்க. அவருடைய சிங்காசன அறைக்குள்ள இருந்து பேசுவீங்க. விண்ணப்பம் பண்ண தோணுதா? பிறருக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. ஆசீர்வதிக்க தோணுதா? பிறர் ஆசீர்வதித்துக்கிட்டே இருங்க. ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, சூழ்நிலையை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க சொன்னீங்கல்ல, என்னை நிந்திக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணுன்னு, நான் ஜெபிக்கிறேன். என்னை சபிக்கிறவனை நான் ஆசீர்வதிக்கிறேன். லெட்டு ஷட்டா லெமெண்டரேகா சண்டா அப்படின்னு ஜெபிங்க. Prayer is not an option. Prayer is the first thing. It's the priority. Without prayer, ஜெபம் இல்லாம. ஆனா ஜெபத்தை ஏன் நமக்கு கசப்பான அனுபவமா மாறிட்டுனா, ஜெபத்தை குறிச்சு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கு, தவறான புரிதல். ஜெபத்தை குறித்த மனத்தாங்கல்கள் இருக்கு. நாங்க வளர்ந்து வந்த மத பின்னணியில நம்மளை போட்டு கஷ்டப்படுத்தியிருந்தா, ஒருவேளை மதத்தின் அடிப்படையில் ஜெபத்துல நம்ம பெற்றோர் வளர்த்திருந்தாலோ, ஏதோ விதத்துல ஜெபத்தை குறித்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இன்னொரு பக்கம் ஜெபத்தை குறித்து சரியாய் அறியாதது. இந்த தேவ ராஜ்யத்துல எதெல்லாம் வல்லமை மிக்கதோ, மகிமை வாய்ந்ததோ, அது எல்லாத்த குறித்தும் நம்ம இருதயத்துல
சத்துருவானவன் மனத்தாங்களை உண்டாக்குவான். எதுலெல்லாம் மனத்தாங்களை உண்டாக்கி இருக்கிறானோ அதெல்லாம் தேவராஜ்யத்து சக்தி வாய்ந்தது. அதுக்குள்ள உங்களை உள்ள நுழைய விடாம தடுக்கிறான் என்பதை குறித்த விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். அதுல ஒண்ணு ஜெபத்தை குறித்த மனத்தாங்கள். தெரியுதா? உள்ளான மனுஷன் கேட்ச் பண்ணிட்டான் அந்த நான் சொன்ன மேட்டரை. ஏன்னா அது ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து செய்யற விஷயம். நான் கிட்ட சொன்னேன், நான் ஜெபத்தை பத்தி பேசணும்னா நல்லா உட்காந்து பாயிண்ட்ஸா டீச் பண்ணலாம் ஜானி. ஆனா இந்த முறை எனக்கு டீச் பண்ணவே தோணல. என்ன தோணுதுன்னா, நான் ஜெபத்துல கணுகால் அளவோ முழங்கால் அளவோ இடுப்பளவோ இல்லை, நீச்சல் ஆழம் இருக்கணும் எனக்கு. ஜீசஸ் சொல்றாரு, உன் மாமிசமோ பலவீனம், ஆவியோ உற்சாகம் உள்ளது. அந்த 3 பேரையும் பார்த்து சொல்றாரு. அவங்க 3 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. யாக்கோப்பு, பேதுரு, யோவான். ஆனா அவங்களை காட்டிலும் மாமிசம் யாருக்கு தான் பலவீனமா இருக்கு? இவங்களுக்கு தூக்கம் தான் வருது, இயேசுவுக்கு ரத்தமே வருது. ஆனா அவருடைய மாமிசம், ஆவி எந்த அளவுக்கு உற்சாகமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பலவீனத்திலும் உற்சாகமா இருக்கிறதாக நாங்க அங்க பாக்குறோம். ஏன்னா சங்கீதக்காரன் சொல்றான், என் மாமிசமும் உம்மை வாஞ்சிக்கிறது. இந்த சரீரம் எப்படி பசி தாகம் தெரியுதோ அந்த மாதிரி உமக்கான பசியும் தாகமும் எனக்கு இருக்கு. அதான் நான் சொன்னேன், என் ஆவி எந்த அளவுக்கு உற்சாகமா இருக்கோ அந்த அளவுக்கு என் மாமிசம் வாஞ்சையாய், ஆவியின் உற்சாகத்துக்கு நிகரான மாமிசமும் உற்சாகம் அடைகிற வரைக்கும் நான் இதை சொல்லிக் கொடுக்க போறதில்லை. ஏன்னா இந்த மாமிச சரீரத்தில் தான் பரிசுத்தாவி தங்குற ஆலயம். நீங்க என்ன பிசினஸ் பிளான் போட்டாலும், என்ன மினிஸ்ட்ரி பிளான் போட்டாலும், எது பண்ணாலும் முதலாவது அவர்கிட்ட பேசுங்க, மற்றதை மூவ் பண்ணுங்க. எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு அவர்கிட்ட மிச்சமா போய் பேச வேணாம். அது பேசவும் கிடைக்காது சில நேரம். இந்த கடைசி நேர ப்ரேயர் விஷயத்த ஷர்மி உங்க கூட பேசி இந்த 8 நிமிஷம் 7 நிமிஷத்துல நாங்க வைக்க போறோம். ப்ரேயரை குறித்து நான் சுருக்கமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நாங்கள் பொதுவாக ப்ரேயர்னு சொல்லும்போது எங்களுக்கு இவங்க சொன்ன மாதிரி எங்களுடைய சபையில் சொல்லி கொடுத்துருக்கலாம், இல்லை எங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கலாம். எங்களுக்கு ஒரு விதமாக இப்படிதான் ஜெபிக்கணும்னு சொல்லி ஒரு விதமாக சம்டைம் வரித்தனமாக கூட இருந்திருக்கலாம். முழங்காலில் பட்டிட்டு நீ இப்படிதான் செய்யணும், வார்த்தைகளை அடுக்கிக்கிட்டு போகணும், கண்ணை மூடணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், ரொம்ப எக்ஸாம்பிள் எல்லாம் உங்களுக்கு முன்னால் வச்சுருப்பாங்க. அது சைலன்ஸாக இருக்கிற ஒரு மொமெண்ட்டாகவே இருக்குது. அது கூட வளவலன்னு பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்திருக்கும் ஜெபம். ஆனால் நீங்கள் அப்படி இருக்குன்னு சொன்னாலும் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. ஜெபம்னு சொல்லும்போது அது சைலண்ட்டாக இருக்கிற மொமெண்ட்டில் வார்த்தைகள் ஏதாச்சும் போடணும்னு சொல்கிறது இல்லை. ஜெபம் எங்களுடைய இருதயம் அவரோட இருதயத்தோட கனெக்ட் பண்ணுற ஒரு நேரம். அது வார்த்தைகளே சில நேரம் இல்லாமல் போகும். அவங்க அப்போது சொல்லிக்கிட்டு இருக்க நான் கேட்டேன், எனக்கு வார்த்தைகளே வருதில்லைன்னு சொல்லி ஒரு வேர்ட் தமிழில் யூஸ் பண்ணீங்க. வார்த்தைகள் வர்றதில்லைன்னு சொல்றதுக்கு விவரிக்க முடியாதது, ஒரு சொல்ல முடியாத ஒரு வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு உணர்வு இருக்கும். அவரோட நான் பேச போறேன் என்று நாங்க நினைக்கும் போது கூட நாங்க ஒரு வேர்டுமே வராத ஒரு தருணம் அது. சில நேரம் ஜெபம் வார்த்தைகள் இல்லாத தருணமா இருக்கும். அதுவும் ஜெபம்தான். நீங்க நினைக்க கூடாது நான் ஹல்லேலூயா கர்த்தாவே நான் உங்களோட பேசுறேன் அப்படி இப்படின்னு நீங்க செஞ்சாதான் ஜெபம் இல்லை. ஒரு மொமெண்ட்ல நீங்க ஒரு இடத்துல உங்களோட ஹார்ட்டை அவர்கிட்ட திறந்து ஒரு வார்த்தை இல்லாம நீங்க இருக்கும்போது அது ஜெபம் ஆகும். என்னடா ஜெபம் ஹார்ட் டு ஹார்ட் அவரோட கனெக்ட் பண்ற ஒரு தருணம்.
முதலாவது ஜெபம் வந்து வேர்ட்ஸ் இல்ல, முதலாவது வந்து கனெக்ஷன் தான். ஒரு இன்டிமேட்டான ஒரு கனெக்ஷன், அது அந்யோன்ய அந்நிய ஐக்கியம். ஸோ நீங்க அந்த இன்டிமேட்டா ரொம்ப நெருக்கமா எப்படி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்றாங்களோ அந்த கனெக்ஷன் உண்டாகுதோ, அதே போல காடோட நீங்க ரொம்ப க்ளோஸா கனெக்ட் பண்ற ஒரு தருணம், அதுதான் ஜெபம். ஸோ நீங்க சைலண்டா இருந்து ஒரு வார்த்தையுமே இல்லாம இருந்தாலும் அவருடைய ப்ரெசன்ஸ்ல நீங்க அவரோடு கூட இணையும் போது அது சிம்பிளா இருக்கும், ஆனா பவர்ஃபுல்லா இருக்கும், அது இன்டென்ஸா இருக்கும், அது டீப்பா இருக்கும், உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணக்கூடியதா இருக்கும். சில நேரத்தில் ஒரு வார்த்தையும் வராது, ஆனா டீப்பா இருக்கும், சைலன்ஸா இருக்கும், ஆனா ஹெவியா இருக்கும். அது நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க உங்களோட லைஃப்ல. ஒரு வார்த்தை இல்லாத மூமெண்ட்ல ஒரு ஹெவியான ஒரு ப்ரெசன்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அவர் கூட நீங்க அந்த எடுத்து அந்த ஒரு மூமெண்ட்ல கனெக்ட் பண்றது தான் ஜெபம். சில நேரத்தில் ஒரு கப்பிள் லைஃப்ல நாங்க பார்ப்போம், ஒரு தொடுதல். இப்போ நாங்கள் வேற தொட்டா இல்லை ஒரு பெருமூச்சு, குட்டி பெருமூச்சு ஒன்று விட்டாலே அது ரொம்ப பேசும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு புரியும், ஓ இந்த தொடுதலுக்கு இந்த அர்த்தம், இந்த பெருமூச்சுக்கு இந்த அர்த்தம்ன்ற மாதிரி. எங்களுடைய லைஃப்ல நாங்கள் பேச்சு இல்லாமல் ஒரு சிம்பிளான ஆக்ஷனோட, ஒரு சிம்பிளான ஆர்ட் செய்கிறதோ, இல்லாட்டி ஒரு சிம்பிளா ஒரு பெருமூச்சு விடுறதோ, அந்நிய பாஷை பேசுறதோ, அது எல்லாமே ஜெபத்துக்குரிய ஒரு விஷயங்கள் தான். கப்பிள் லைஃப்ல எப்படி நாங்க இதுல சிம்பிளான விஷயங்கள் செஞ்சு நாங்க ஒருத்தொருத்த புரிஞ்சு கொள்றோமோ, காடோடையும் நாங்க சிம்பிளான விஷயங்கள் செய்யும் போது அவரோட கனெக்ட் பண்றோம். அதுதான் ஜெபம், ரியாலிட்டி. நீங்க ரியலா ஒரு விஷயம் வாழ்றீங்க தானே, ஒரு ரியலா அது உங்களுக்கு டென்ஜிபிளா இருக்கும்போது அது உங்களுக்கு ஜெபம் ஆகும். சிலவங்களுக்கு இப்ப மியூசிஷியனா இருந்தா அவங்களுக்கு ஒரு மெலோடி சாங் வந்து அவங்களுக்கு அது ஒரு ஜெப தருணமா இருக்கும். ஒண்ணுமே சொல்லாம அந்த பாட்டு கேட்கும்போது காட் தங்களோட பேசுவாங்க, தங்களோட ஹார்ட் காடோட சப்மிட் பண்ணும். அந்த ஜெப தருணம் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இப்படிதான் இருக்காது, அது வேற வேற வெவ்வேறு விதமா அது வெளிப்படும். மியூசிஷியனுக்கு ஒரு பாடலா இருக்கும், ஒருத்தங்களுக்கு வெளியில இயற்கையை பார்க்கும்போது, ஒண்ணுமே சொல்லாம இயற்கையை பார்க்கும்போது அது ஒரு ஜெப ஒரு ஐக்கியமாயிரும். காட் பேசுவார் அவங்களோட ஹார்ட்ல, அவங்க காடோட பேசுவாங்க. ஆனா அந்த மூமெண்ட்ல அதை ஃபீல் பண்ணுவாங்க. நேச்சரை பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவாங்க, சிலவங்க ஆர்ட் செய்யும் போது ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க நினைக்க கூடாது இவங்க ஆர்ட் தான் செய்யறாங்க ஜெபிக்கிறாங்க இல்லைன்னு, இல்ல அது கூட ஒரு ஜெபமாகும். எல்லா விதமான முறையிலும் யுனிக்கா காட் ஒவ்வொருத்தரோடையும் பேச விரும்புற. உங்களுக்கு பேசுற ஒரு முறை இருக்கும், எனக்கு பேசுற ஒரு முறை இருக்கும், உங்களுக்கு பேசுற ஒரு முறை இருக்கும். அதே முறை வேற வேற விதமா மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரே மாதிரி தான் அவரோட பேசுவார் இல்ல, இருந்துட்டு அவரோட சத்தமா பேசலாம், இருந்துட்டு இயற்கை மூலம் பேசலாம், இருந்துட்டு ஹார்ட் மூலம் பேசலாம், கவிதைகள் மூலம் பேசலாம். ஒவ்வொரு விதங்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு விதங்களும் காட் யூஸ் பண்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நம்புறேன் வந்து இந்த இப்படிதான் நீ செய்யணும்ன்றது அது ஒரு பொய், இப்படிதான் இல்ல, ஒவ்வொரு முறையிலும் நாங்க எல்லாருமே எவ்வளவு வித்தியாசமா இருக்கிறோம், யுனிக்கா எங்களை படைத்திருக்கிற காட். உங்களை ரொம்ப தனித்துவம் வாய்ந்தவங்களா படைத்திருக்கும் போது தனித்துவமா உங்களோட பேசுவாங்க, நீங்களும் அவங்களோட தனித்துவமா பேசலாம். ஆனா என்ன முக்கியம்னா அவரோட டீப்பான கனெக்ஷனை ப்ராக்டிஸ் பண்றதுதான் அது ஜெபமாகும். நாங்க டீப்பா அவங்களோட உறவாடுறது தான் ஜெபம். நீங்க டீப்பா ஒரு பாடல்ல டீப்பா அவரோட அவர் இருக்கிறார் என்னோட இருக்கிறார் ஃபீல் பண்றது. சில நேரத்துல ஒரு நதியில நீங்க பாருங்க, நதியில தண்ணி ஓடும் போது அந்த தண்ணியோட சத்தம் மெதுவான சத்தமா இருக்கும், ஒரு மெதுவான மெல்லிய சத்தமா இருக்கும், ஆனா அது கன்சிஸ்டண்டா இருக்கும் அந்த சத்தம். பார்த்திருக்கீங்களா? நீங்க ஒரு நதியோரம் அப்படியே உட்கார்ந்து இருக்கும் போது பீஸ்ஃபுல்லா இருப்பீங்க, ஆனா அந்த சத்தம் மெதுவா போய்கிட்டே இருக்கும். ஆனா அது டீப்பா அது டெய்லி 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 போய்கிட்டே இருக்கும். அந்த சத்தம் நிக்காது, மெதுவா இருக்கும், சாஃப்டா இருக்கும். அந்த சத்தம் மாதிரி காட் உங்களோட ஹார்ட்ல அது மெல்லிய சத்தத்தோட மெல்லிய ஒரு பிரசன்ஸோட அவர் பேசிக்கிட்டே இருப்பார் உங்களோட ஹார்ட்ல. சில நேரத்துல அந்த தண்ணி அடிச்சுக்கிட்டு வரும் ஒரு மாதிரி. அதே ரிவர் காமா இருக்கும்போது ஒரு ஃபீல் வரும், அதே ரிவர் பெலனா அடிக்கும் போது வேற ஃபீல் வரும். அது தாங்க முடியாத ஒரு பிரசன்ஸா இருக்கும். அது வித்தியாச முறையில அவர் எங்களோடு பேசுவார், நாங்க ஜெபம் பண்ணலாம். ஒரு பக்கம் நீங்க சாஃப்டா சைலன்ஸா இருந்தாலும் அது ஜெபமாகும், ஒரு பக்கம் நீங்க அந்நிய பாஷையில பேசி நீங்க எடிஃபிகேஷன் ஆகும் போதும் அது ஒரு பவர்ஃபுல்லா ஜெபமாகும். ஆனா நீங்க ஒரு ஃபார்மேட் மூடி இப்படிதான் சொல்லி உங்களை தடுத்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நம்புறேன்.
நாங்கள் எங்களை இப்படிதான் செய்யணுமென்று எங்களை ஃபோர்ஸ் பண்ணியிருந்தா அது ஒரு பொய்ன்னு சொல்லுவேன். நீங்கள் அந்த பொய்யை விட்டு நீங்கள் ஃப்ரீயாகலாம். நீ இப்படிதான் செய்யணும், நீ இப்படி முழங்காலில் 2 hours இருக்கணும், அப்படி இப்படி 5 மணிக்கு எழும்பணும், அது நீங்கள் விரும்பினா ஃபீல் பண்ணும்போது டீப்பாக நீங்கள் உணரும் போது அதை நீங்களே செய்வீங்க, உங்களை ஃபோர்ஸ் பண்ணாமல். ஆனால் நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருந்தாலும் நான் ஒன்றுமே பண்ணலைன்னு நினைக்காதீங்க. உங்களோட பெருமூச்சுலேயும் அவர் ரொம்ப பிரியமாக இருக்கிறார். உங்களுடைய சைலன்ஸ்லேயும் அவர் பிரியமாக இருக்கிறார். உங்களுடைய யுனிக்கான உங்களோட டிசைனில் அவர் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் எந்த விதத்தில் அவரோட கனெக்ட் பண்ண விரும்ப வந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ஒரு குட்டி குழந்தை எப்படி அரவணைச்சு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றது போல நீங்க ஜெபம் எப்படிப்பட்ட விதத்துல பண்ணாலும் அது யுனிக்கா உங்களுக்குரியதா இருக்கணும், உங்களுக்கு அடாப்ட் பண்ணப்பட்டதா இருக்கணும், அது தனித்துவமா இருக்கணும். நீ அவனை போல கொப்பி பண்ண தேவையில்லை. இது வரைக்கும் கொப்பி பண்ணி இமிட்டேட் பண்ணி நான் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒரு சட்டம் உங்களுக்குள்ள போட்டிருப்பீங்க. அந்த சட்டத்தை எல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்விடேஷன் இருக்கு. டெய்லி அது மாறலாம். டெய்லி ஒரு புது இன்விடேஷன் டேடி கொடுக்குறார். நீங்க சிம்பிளா உங்களோட ஹார்ட்டோட அவரோட கனெக்ட் பண்றது தான் முக்கியம். சரி, நாங்க ப்ரே பண்ணி முடிக்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் பிதாக்கு நீங்க சொல்ல ஆக்சஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சிலருக்கு இப்ப நாங்க பேசினது இவங்க சொல்றாங்க அது நல்லா இருக்கு, ஆனா இந்த இவங்க சொல்ற உணர்வுக்குள்ள, எமோஷனுக்குள்ள, அந்த உன்னத நிலைக்குள்ள நானும் வர விரும்புறேன் அப்படின்னா அதை பிதாட்ட சொல்லுங்க. இதை நான் விரும்புறேன், இதை நான் விரும்புறேன், பிதாவின் ஆவியானவரே நான் இதை விரும்புறேன். அப்பா, உங்க கூட நான் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புறேன். உங்க கூட தரமான நேரம் செலவிட விரும்புறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஸ்டே ஃபோக்கஸ்டா. பிதாவே, நீர் இங்கு இந்த ஸ்கிரீன்ல இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நீர் வாசம் பண்ணுகிறேன். இந்த நாட்கள்ல ஜெப வாழ்வின் முறையில் எனக்குள்ளே என் மனைவிக்குள்ளே ஒரு காரியத்தை நீர் செய்து கொண்டு வருகிறேன். அந்த ஜெப உறவின் தாக்கத்தை இவர்கள் மேல் நான் வைக்கிறேன். இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீர் எனக்கு தந்தவர்கள், இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இவங்க வீட்டுல இவங்க இருக்கிற இடத்துல ஜெபிக்க ஜெபிக்க ஒரு பிரேயர் போர்ட்டல் ஓபன் ஆகட்டும்பா. அந்த மண்டலம் அவர்களுடைய வீட்டுக்குள்ள தங்கி இருக்கிற அவருடைய பிள்ளைகளையும் குடும்பத்துக்குள்ளான எல்லாருடைய இருதயங்களையும் அந்த ஜெப சூழல் மாற்றி அமைத்து அந்த ஜெப சூழலுக்குள் அவங்களை கவர்ந்து இழுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் எப்படி தாகம் பசி உண்டாகுதோ அதே போல உள்ளான மனுஷனுக்குள் உம்மோடு பேசுகிற தாகமும் பசியும் உண்டாகட்டும். இவர்கள் வீட்டில் தங்கியிருப்பவர்கள் மேலும் இவர்கள் வீட்டிலும் ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. இவர்களுடைய வாழ்க்கைக்குள் நுழைகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே இவர்களுடைய வீடுகளிலும் இவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நுழையும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, கிறிஸ்துவுக்குள்ளாய் பிதாவை அனுபவித்து அறியக்கூடிய ஒரு வாழ்வு முறைக்குள் இயேசுவை நடத்தினேன். அதே ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் செய்கிறேன். அவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். அதே அனுபவத்துக்குள் எங்களை நீர் நடத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்க இல்லாம இந்த பூமியில எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுபோலவே நீங்க ஷர்லி மாஷ் ஆகிய இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்கிற இவங்க இல்லாம இந்த பூமியில நீர் எதையும் செய்ய மாட்டீங்க.
நீங்க இந்த பூமியில ஒன்றை செய்வதற்கும், இந்த பூமியில எங்க மூலமா நீங்க செய்ய விரும்புறதற்கும் நாங்க அக்சஸ் கொடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் திரியேகத்துக்குள் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்கள் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், தேவ மனிதர்களும் ஆரோக்கியமாயும் உயிர்ப்பு மிக்கவர்களாகவும் உற்சாகத்தோடு வளரட்டும். மனக்குழப்பம் இல்லாமல் தெளிந்த ஞானத்தோடு அறிவும் ஞானமும் பெற்றவர்களாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உன் கிருபையின் ஆற்றலை உணர்ந்தவர்களாய் வாழட்டும். இவர்களுடைய பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் பெற்றோருக்கு கீழ்ப்படிதல்லையும் வளர்ச்சியிலும் நாளுக்கு நாள் கிறிஸ்து இயேசுவை போலவே விருத்தி அடையட்டும். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து காக்க கடவேன். கர்த்தர் தம் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருப்பார். கர்த்தர் தம் முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி பூரண சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆமென். ஷலோம் ஷலோம். உங்களுக்கு தெரியும் கிவிங் உடைய பவர் என்னன்னு தெரியும், கொடுக்கறதுல பவர். நான் தைரியமா உங்ககிட்ட சொல்லுவேன் உங்களுக்கு கொடுக்க சொல்லி. இன்றைக்கு பொதுவா நீங்க மந்த்லி கொடுக்கறவங்க இருக்கீங்க, ரொம்ப பாராட்டுறேன். வெளிநாடு தேசங்கள் என் ஜூம் மீட்டிங் போய் பாக்குறவங்க கூட நிறைய பேர் இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. புது நபர்கள் அறிமுகமாக இருக்காங்க. ஆனாலும் நான் நிறுத்தாம உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், கொடுங்க. கொடுக்கிறது உங்க வாழ்வு முறையாகணும். ஸ்ரீலங்கால இருக்கவங்க உங்ககிட்ட பேங்க் அக்கவுண்ட் நம்பர் இருக்கு, இல்லைன்னா அப்பா ஹார்ட் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா அவங்க அனுப்புவாங்க. பிஸ்னஸ்ல கொடுக்க விருத்தி பெற வேண்டியவங்க நீங்க எனக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கலாம். பர்சனலா கொடுக்குறவங்க பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கலாம். மினிஸ்ட்ரி சார்ந்த விஷயத்துக்கு கொடுக்கறவங்க மினிஸ்ட்ரிக்கு கொடுக்கலாம். அது போலவே வெளிநாடுகள்ல இருக்கவங்க வைஸ் மூலம் பேப்பல் மூலம் கொடுக்கலாம் பேங்க் அக்கவுண்ட். இந்தியாவில் இருக்கவங்க நம்ம சாம் இருக்காங்க, அவங்க அக்கௌண்ட்டுக்கு நீங்க கொடுக்கலாம். கொடுங்க. இன்றைக்கு இந்த சந்திப்புல நீங்க வந்தபடியினால இதுக்கான தருணமாக இந்த ஜீவன்ல இருந்து கனப்படுத்தி கொடுங்க. பிப்ரவரி மாசம் பாப்பா பால் ராஜ்குமார் சுந்தரி அம்மா சேர்ந்து அவங்களுக்கு ஒரு தேவ தரிசனம், ஒரு வாஞ்சை தேவன் கொடுத்ததின் பேர்ல தேவராஜ்யத்துல பணி செய்யற ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இன்டர்நேஷனல் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து கனெக்ட் 2026 மலேசியால நடத்துறாங்க. இதுல கெஸ்ட் ஸ்பீக்கரா வந்திருக்க இந்த 4 பேருமே பாஸ்டர்ஸ்ட பிள்ளைகள் தான். ஜொனத்தன் சுப்பையா அவங்களுக்கு தெரியும், அவர் ஆல்ரெடி பிரபல்யமா அறியப்பட்டவர். சிஸ்டர் ஜாய் ஆசிர், இவங்க கிட்டத்துல கூட பாப்பா இவங்க சர்ச்சில் போய் ப்ரீச் பண்ணாரு. மதுரையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க இந்தியா, அவங்க ஆல்ரெடி சபை நடத்துறாங்க. இதுல இருக்கவங்க எல்லாருமே ஊழியக்காரங்களோட பிள்ளை. 2வது தேவராஜ்யத்தின் பணியும் செய்யறாங்க. மற்றது உங்களுக்கு தெரியும், என்னுடைய நண்பன் ஜெரமி சுவிட்சர்லாந்துல இருக்காரு. ஜெரமி வராங்க. மற்றது பாஸ்டர் ஜோசபியஸ் தெரியும்ல உங்களுக்கு, நம்ம எசேக்கியா பிரான்சிஸுடைய சகோதரியினுடைய மகன். இவரும் தேவனுடைய மனுஷன். இவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலையும் பாஸ்டர்ஸ்மார்கள் என்ன கஷ்டங்களுக்குள்ள போவாங்களோ அதுல போய், ஆனாலும் நாங்க தேவனுடைய கனத்துக்குரிய ஊழியம் செய்யணும்னு சொல்லி வந்து செயற்படுறவங்க ஊழியம் செஞ்சிட்டு இருக்காங்க. உங்க பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பாஸ்டர்ஸ் பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்க. ஏன்னா பாப்பா நேத்து என்கிட்ட கால் எடுத்து நைட் பேசிட்டு இருந்தாரு, என்கிட்ட சொன்னாரு. அதனால பாஸ்டர்ஸ் பிள்ளைகளா இருக்கிறவங்க
ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் பாஸ்டர் தான், ஆனா நான் ஒரு பாஸ்டருடைய பிள்ளை அப்படின்னா, நீங்க ஊழியம் செஞ்சாலும் நீங்களும் பங்கெடுக்கலாம். அதுக்கு வயசு இல்லை, எல்லாமே பபாடா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல வந்து அறிவிப்பு கொடுக்குறாங்க. இதுல பங்கெடுக்கும்படிக்கும் மற்றவங்களை என்கரேஜ் பண்ணும்படிக்கும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன்.